மிஸ்டர் அறிவழகன், இனிமேல் உங்களை நான் அறிவழகன் தான் கூப்பிடுவேன். இளைய தளபதி அவர் வேறு மேடையில் பேசிட்டாரு, ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி. அது எனக்கு பையன் ஆயிடுச்சு. கட் பண்ணி அதை போட்டுருக்கேன், அங்கிள் இனிமேல் நான் ஸ்டாலின் அங்கிள் உங்களை அங்கிள் தான் கூப்பிடுவேன்னு சொல்லி. அது இந்த அறிவழகன் சொல்கிறதோட போட்டு எனக்கு இன்ஸ்டாவில் டேக் பண்ணி விட்டேன். ஐயோ, நிறைய அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. நான் போஸ்ட் போடல, பட் எனக்கு அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. இதை போகிற போட்டு ஷூ பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஷூ, நைக்கு, காஸ்டியூமு, ஹீரோவாக நடிக்கிறோம்ல பக்கா காஸ்டியூம்லாம் போட்டு தான் அப்படின்னு வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் அப்படி இதில் சூப்பர் ஸ்டார் இறங்க வர பாருங்க. அது மாதிரி வந்து வண்டியை நிப்பாட்ட வச்சுட்டு இறங்கி பேக்கோட வரேன். ஹாய் ஹாய்ன்ட்டு ஆஃபீஸ் வந்தாச்சு. வந்தோன்னே டைரக்டர் ஒரு லுங்கியை கட்டிட்டு ஒரு பழைய மேற்கு துவச்சி முடியல, நான் என்ன கெட்டப்போ அதே மாதிரி கெட்டப்போ ஒரு சட்டையை போட்டு அந்த ஒரு பீடி குடிச்சிட்டு உட்காந்துருந்தார். அவர் அப்போ நடிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் ஃபண்டு கொடுத்து தான் அந்த படம் ஆரம்பிக்கணுன்றதுனால அவருக்குமே கொஞ்சம் வளர்ந்து வர நேரத்தில் அந்த ஃபண்டு கரெக்டாக இருந்ததில்லை. அதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். அதான் அங்கே எதுவுமே இல்லாமல் இருந்து ஆரம்பிச்சுதான். அதுக்கப்புறம் அந்த மலைக்கு அப்படியே சுற்றுறதா ஒரு நாடோடி மாதிரி தான் கிட்டத்தட்ட அங்கே சுற்றிக்கிட்டு இருந்தோம். அது ஃபஸ்ட்டு இதாக இருந்தது. என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, ஓடிடலாமா, சரி நம்ம இருந்தாலும் வீட்டில் ஒரு வார்த்தை ஒய்ஃப்கிட்ட சொல்லிடுவோம், இந்த மாதிரி கடைசியோட ஒய்ஃப்கிட்ட பேசிட்டு வச்சுருவோம். அதுக்கப்புறம் நான் அந்த உயிர் பயத்தில் வீட்டுக்கு ஃபோன் எடுத்து ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்பா இது மாதிரி இந்த மலையில் நடுவில் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே தண்ணி வந்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், வை அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு வச்சிருச்சு. ஓகே, இப்போ இவளுக்கு நம்ம உயிரோட இருக்கிறது இதுதான் போல், இப்போ சோதனை தான் அது, சரி ஏறி கொண்டான்னு அந்த கோவத்தில் நீ ஃபோனை வைக்கிற பாடுறேன்ட்டு அப்படியே அவள் ஏறி மேலே டாப்புக்கு போயிட்டு டவர் இல்லை. சென்னையில் யாருக்குமே இப்படி நடந்துருக்காது. வந்து இறங்கினோன்னே நான் ஆஃபீஸ் பாயாக சேர்ந்துக்கிறேன். ஆஃபீஸ் பாய்னா பாத்ரூம் கழுவணும், அது பண்ணணும், ஆஃபீஸ் க்ளீனாக வச்சுக்கணும், சாப்பாடு எல்லா வேலையும் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்குறேன் சார்னு சொல்லிட்டு அப்புறம் ஆஃபீஸ் பாயை வந்து அங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் சினிமான்றது அந்த புரிதல் வந்து, சினிமாங்கன்னா ஒரு ஃபோட்டோ கொடுத்து ட்ரை பண்ணுறது, அசிஸ்டன்ட் டைரக்டர்னா அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து சொல்லி வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி தான் இது தான் எனக்கு வந்து முத சினிமா வந்து எப்படி நிற்கலாம் தெரியாது. கேமரா எங்கே இருக்குது, எங்கிட்டு அது இந்த இதில் வர்றது, ஜிப்பு மற்ற டெக்னிக்கலாக எந்த சைடு கம்போஸ் பண்ணுறாங்க, இந்த இதெல்லாம் எதுவுமே தெரியாது. எங்கே பார்த்து நடிக்கணும், கேமரா எங்கிட்டு இருந்து வரணும் தெரியாது. ஆப்போசிட்டில் இருக்கவங்கள மட்டும் பார்த்து நடிக்கணும். அதில் தான் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டது. இதுதான் ஃபஸ்ட்டு படம். ஆனால் ஸ்க்ரீனில் வரல. தம்பி உன்னோடதெல்லாம் எடுத்துட்டாங்க, நான் ரிலீஸ்க்கு ஷோலாம் டிக்கெட் போட்டு போகிறதுக்கு மேலே சொல்கிறார், நீ எக்ஸ்பெக்டேஷனோட போயிடாத அப்படின்ற மாதிரி சொன்னார். அது ஃபுல்லாக எடுத்துட்டாங்கன்னா எனக்கு அது மாதிரி உள்ள தேட்டரில் போய் பார்க்குறேன், எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலுக்கு நம்ம கூட மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி சார் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க பேசுறது கேட்கலாம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சார். உங்க சைல்ட்ஹுட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பற்றிலாம் எங்கேயுமே பேசுனதா தெரியல. எங்க சார் வளர்ந்தீங்க? நேட்டிவ் திண்டுக்கல். திண்டுக்கல் பக்கத்தில் மரியநாதபுரம்ன்ற ஒரு ஊர், அங்கே தான் வளர்ந்தது. எல்லாம் ஸ்கூல் படித்தது வந்து திண்டுக்கல்ல. அங்கே பக்கத்தில் லோக்கலில் இருக்க ஒரு ஸ்கூலில் 8th வரையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 8th முடிச்சுட்டு 9th 10th ஒரு ஸ்கூல் திண்டுக்கல் சென்ட் மேரிஸ்னு ஃபேமஸ் ஆனது. இப்போ ஏசபை நிறுவனங்களோட லோயலா காலேஜ், திருச்சியில் சென்ட் ஜோசப், இவங்களோட ப்ராவின்ஸ் வந்து அங்கே சென்ட் மேரிஸ் இருக்குது, திண்டுக்கல் சென்ட் மேரிஸ். அதில் ஜாயின் பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அந்த ஸ்கூலில். கரெக்டாக வரணும், கரெக்டாக ஹோம்ஒர்க் இதெல்லாம். அதனால நமக்கு முடியல, மேனேஜ் பண்ண முடியாது. அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். பட் வந்துட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் 9th. ஓ, 9th இருந்து என்ன மாதிரி வேலை சார்? பிளாஸ்டிக் இது, அப்புறம் அந்த சென்ட்ரிங் கிளம்பாங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் சென்ட்ரிங், அப்புறம் பெயிண்ட் அடிக்கிறதில்ல, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு படிக்க போயிடலாம் அப்படின்னு தோணிடுச்சு. வேலை ரொம்ப கஷ்டமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு ஸ்கூல், டட்லி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற பசங்களாக இருக்கிற மாதிரி, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக படித்து இந்த மேலே போவாங்களா ஃபஸ்ட் கிளாஸ் A கிரேட் ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பிசி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற மாதிரியானது. அதில் 9th 10th அப்படியே கன்டினியூ பண்ணி +2 வரை அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருச்சியில் சென்ட் ஜோசப் காலேஜ் அங்கே வந்து ஜாயின் பண்ணேன். எப்படி இருந்து உங்களோட சைல்ட்ஹுட் ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ஏன்னா சினிமாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, பட் அதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு? எப்படி படம் பார்க்குறதுனா எப்படி இருந்திருக்கு? அந்த ஒரு மெமரிஸ்லாம் சொல்ல முடியுமா? இல்லை, சினிமா ஆசையெல்லாம் கிடையாது. ஊரில் வந்து ஒரு அண்ணன் இருந்தார், ராஜ் டிவி அப்போ வந்து ஃபேமஸாக இருந்தது. ராஜ் டிவியில் வந்து இந்த ஊர் ஒம்புன்னு ஒரு சீரியல் வரும், அது பயங்கர ஃபேமஸாக இருந்தது. எல்லாம் உட்காந்து அன்னைக்கு நடக்கிற பஞ்சாயத்தை ஃபுல்லாக உட்காந்து பேசுவாங்கல்ல சேனலில்.
அது மாதிரியான சீரியல். அது அதில் ஒரு அண்ணன் ஒருத்தர் நடிச்சிருந்தார், தெனாலின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த மைனா படம் கூட பார்த்தீங்கன்னா அதில் கண்டக்டர் வருவார், அவர் நடிச்சிருந்தார். அவர் வந்து அப்போ அங்கே வரும்போது அவருக்கு எப்பொழுதுமே பயங்கரமாக கூட்டமாக இருக்கும் அவரை பார்க்குறது. அவர் என்னை பார்த்து நான் அப்படி என்ன ஒரு செலிப்ரிட்டி வரும்போது எப்படி பார்ப்பாங்க. சரி அப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது எனக்கு. நான் அவர்கிட்ட நானும் நடிக்க வரேன். ஏய் நீ பேசாமல் படிச்சுட்டு தயவுசெய்து வேலையை போகிறீங்க, எல்லாம் வராது அப்படின்னாரு. இல்லைண்ணே வரேண்ணே அப்படின்னு. சரி சும்மா சொல்கிறேன்னு அவரும் சரி வாப்பா பார்த்துக்கலான்னு போயிட்டார். அப்போ நான் படிச்சிருந்தது வந்து +1 +2 நினைக்கிறேன். முடிச்சுட்டு சரி அதுக்கப்புறம் சொன்னார், நீ காலேஜ் தான் முடிச்சு ஏதாவது ஒரு இதை வச்சுட்டு வா, அப்புறம் இங்கே வந்துட்டு திரும்பி போகும்போது எதுவும் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு. அப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணி அப்படியே முடிச்சுட்டு அப்படியே ஓடியாந்தாச்சு சென்னை வந்துட்டீங்க. அப்போ வந்து காலேஜ் முடிச்சோன்னு வந்துட்டேன். இங்கே வந்துட்டீங்க. சினிமாங்கிற ஒரு ஐடியால தான் வந்தீங்களா? சூப்பர். அந்த ஒரு அவரை பார்த்துட்டு வந்த ஒரு அதுக்கப்புறம் படம் பார்த்து இப்போ இந்த மாதிரி நம்ம நடிக்கணும் அந்த மாதிரி இல்லை, ஆர்வத்தில் வந்ததான். இந்த ஆர்வங்கிறது வீட்டில் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? வீட்டில் வந்துட்டு நான் சினிமாவுக்கு போகிறேன்லாம் சொல்லலை. காலேஜ் முடிச்சுட்டு இங்கே வந்து வேலைக்கு வரேன் அப்படின்ட்டு வந்தாச்சு. அவங்களுக்கும் சினிமான்றதெல்லாம் தெரியாது. சரி இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இங்கேருந்து மாதம் ஏதாவது அனுப்பிச்சி விடுவேன். ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து ஆர் செல்வராஜ் சார் இருந்தார், ரைட்டர். பாரதி ராஜா சாரோட எல்லா படங்களுக்கும் அவர்கிட்ட தான் வந்து ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் பாய் வேலை செஞ்சேன். ஃபஸ்ட்டு தான் அது தனியாக நீங்கள் 3-4 இன்டர்வியூ வைக்கணும். சொல்லுங்க. இல்லை ஹோட்டலில் வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்தோன்னே காலேஜ் முடிச்சாச்சு. ஆனால் காலேஜ் சேர்ந்ததே வந்து சினிமாவில் அங்கே வந்து கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்ஸ் நடக்கும். பாரதிதாஸ் யூனிவர்சிட்டி திருச்சி சென்ட் ஜோசப்லேருந்து அந்த யூனிவர்சிட்டி ஃபுல்லாக ஒரு பாட் ஃபெஸ்ட் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். இதில் வந்து கல்ச்சுரல்ஸில் இருக்கவங்களை ஃபுல்லாக அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலேருந்து பெஸ்ட்டாக இருக்கவங்களாம் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த வெரைட்டி ஸ்கிட்டு, மைமு, ஃபோக் டான்ஸ், வெஸ்டர்ன் இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ்லாம் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்றில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அப்படி அதாவது படிக்கணும்னு ஜாயின் பண்ணது. ஆனால் இந்த வேலைகளாக சுற்றுறது இதில் இது பண்ணிட்டு அதுலேருந்து அப்புறம் அப்படியே சென்னைக்கு வந்து சினிமாவுக்கு வந்துடுவோம் அப்படின்ட்டு முடிச்சோன்னே இங்கே வந்தது. வந்து அப்புறம் ஆர் செல்வராஜ் சார்கிட்ட வேலை பார்த்துட்டு ஆஃபீஸ் பாய் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அங்கே வேலை பார்க்கும்போது தான் சரி சினிமாவுக்கு எப்படி முயற்சி பண்ணுறது, எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுது. அதுக்கு மேலே வந்து ஹோட்டலில் டீனரில் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே அவர்கிட்ட சேர்ந்தது. இல்லை அதான் காலேஜ் முடிச்சுட்டு எங்கே ட்ரை பண்ணுறது என்னன்னு தெரியாது. சென்னைக்கு போயிட்டு சினிமாவுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்தது. சென்னையில் எங்கே இறங்கணும்னு கூட தெரியாது. சென்னை அப்படின்னா தாம்பரத்தில் இறங்கிட்டேன். ட்ரெயினில் தாம்பரத்தில் இறங்கினோன்னே இறங்கி ட்ரெயினில் அப்படி பேக் எடுத்துகிட்டு நான் நடந்து வரேன். என்னோடய காலேஜோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நாங்கள் ஒன்றா இருந்தோம். அப்போ வந்து ஃபோனு இதெல்லாம் பெருசாக இல்லை. யாராவது ஒரு ஃபோன் ஒரு ஆள் வச்சுருக்கிறதே பெரிய விஷயம். அது பெரிய ரொம்ப வசதியான பசங்க ஒருத்தன் மட்டும் தான் வச்சுருப்பான். அது ஃபோன் வச்சுருக்குது. ஃபோன்லாம் கிடையாது. இறங்கி ட்ரெயினில் இறங்கி தாம்பரம் ஸ்டேஷனில் அப்படி ஆப்போசிட்டில் எங்கிட்டு இந்த சைடு போகிறது அந்த சைடு போக கூட தெரியும். அப்படி ஆப்போசிட்டில் வந்துருக்கு. என் ஃப்ரெண்டு ஆப்போசிட்டில் அவன் வரான் கிராஸ் பண்ணி. அவன் பார்த்தோன்னே எனக்கு அதான் லைஃப்பில் சில மூமெண்ட் சொல்லுவான், நம்ம யோசிக்காமல் சில இடம் எடுக்கிறது. அவனை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. மச்சான் என்னடா மச்சான் எப்படா வந்த, என்னடா ஆச்சு சினிமா வந்துட்டியாடா அப்படின்னா. ஆமாடா வந்துட்டேன். நான் எங்கே போய் தங்குவோம் தெரிலடா அப்படின்ட்டேன்டா. இப்போ என்னை பார்க்க விட்டு இந்த இதுட்ட இல்லைன்னா எங்கே போய் தங்குவோன்னு தெரியாது உனக்கு. ஆள் தெரில மாமா. அதான் சரி வா நான் அவன் ஹாஸ்டல் OMCல படிச்சிருந்தேன். ஹாஸ்டலில் இருக்கேன், என்னால் இங்கே அவங்க கூட இது பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தங்கியிருக்காங்க, அங்கே வந்து தங்குன்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கினோன்னா வண்டியை இறங்கி கேம்ப் ரோடு அங்கே போயிட்டு அங்கே போனால் பயங்கர எல்லோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் இருக்கிறாங்க. எல்லாம் அங்கே JPRல படிச்சுட்டு இருந்தாங்க, MBA படிச்சுட்டு இருந்தனால சரி அங்கே ஜாயின் பண்ண வச்சுட்டு வந்தோடனே அதான் சொல்லுவேன், சென்னையில் யாருக்குமே இப்படி நடந்திருக்காது. வந்து இறங்கினோடனே ஒரு ரூம் ஃப்ரெண்டு பார்க்குறது பார்த்தோன்னே போய் ஒரு ரூமில் தங்க வைக்கிறது. அவன் சொல்லிட்டு வந்தோடனே காலைல அங்கே டிஃபன் அங்கே இருக்கும், மத்தியானம் சாப்பாடு வந்து நீ இங்கே இன்னொரு கடை இருக்குது அங்கே சொல்லிட்டு போயிடுறோம். நான் கையில் 100 ரூபா கொடுத்துட்டு கிளம்பி போகிறாங்க. ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வந்தவங்க நண்பர்கள். அதான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அவார்டில் கூட நான் சொல்லியிருக்கேன், என்னோட அந்த இதுக்கு வந்து என் நண்பர்கள் தான் முக்கிய காரணம். அங்கே தங்கியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செல்லாம் சொல்லிட்டு 100 ரூபா கையில் கொடுத்துட்டு போகிறாங்க ட்ரை பண்ணுறதுக்கு. அப்போ நான் அந்த 100 ரூபா வாங்கிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாள் வந்து அந்த இடத்த நாள் வந்து இறங்கணுன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன். அந்த சைடு கேம்ப் எந்த சைடு போகணும், எங்கே பஸ்ஸு இது ட்ரெயின் எப்படி போடலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து வாங்கிட்டு நேராக வேலை இவங்கள்ட்ட சொன்னோன்னா விட மாட்டாங்க. ட்ரை பண்ணு, நாங்கள் அவனை சப்போர்ட் பண்ணுறோம். நான் அங்கே இருந்துட்டு அப்புறம் வேலைக்கு தேடலாம். பசங்க என்ன தான் பண்ணாலும் அவங்களுமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது பண்ண வேணான்னு சொல்லிட்டு டி நகரில் ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஏறி டி நகர் வந்து இறங்கிட்டு சர்டிஃபிகேட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி வச்சுட்டு வந்துட்டு என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னு. சரி இப்போ சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறோன்னா ஹோட்டல் இது வேலை இல்லைன்னா நம்ம வேலை பார்த்துட்டு கொஞ்சம் கேப் கிடச்சா மறுபடியும் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே நடந்து வரும்போது இந்த டி நகரில் கீதாஞ்சலி ஹோட்டல்னு ஒன்று இருக்குது, பாலு ஜுவல்லர்ஸ் பக்கத்தில். அந்த ஹோட்டலில் வந்து சரி கேட்போம் அப்படின்னு கேட்டோம்னா வேலை பார்க்குறோம், வேலை கேட்கணும். சரி மேனேஜர் அங்கே எத்தனை மணிக்கு வருவார் நீங்கள் போய் பாருங்கன்னா மேனேஜர் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சோன்னா
நம்ம டிகிரி முடிச்சிருக்க இந்த காலேஜில் படிச்சிருக்க, நீ ஹோட்டலில் வேலைக்கு இல்லை சார், இது மாதிரி சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் சார், அதனால வேணாம் நீ இந்த டிகிரி சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீ வச்சிரு, அவனை வேலைக்கு எடுத்துக்கிறேன், ஆனால் நீ வந்து படித்தா 10th தான் சொல்லணும். சரிங்க சார். இல்லை கேஷியர் அந்த மாதிரி இது பண்ணுறேன்னா, இல்லை சார் அதனால் சர்வீஸ் தான் வேணும்னு கேட்டு வாங்க. ஆமாம், இல்லை அது சர்வீஸ் பண்ணும்போது என்ன டைம் இருக்கும், அந்த கேப் இருக்கும்ல, லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 hour அந்த கேப்பில் எங்கேயும் போய் ட்ரை பண்ணலான்றாங்க. அதை கேட்டது. அப்புறம் அவங்க வந்து இப்போ டிகிரின்னு யார்ட்டையும் சொல்லிடாத, இது மாதிரி 10th ஃபெயிலு அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு அப்புறம் சேர்த்துட்டாரு. இது மாதிரி மாதம் சம்பளம் 2500 3000 சொன்னார். இந்த சர்வீஸில் நீ இது ஃபஸ்ட்டு இங்கே இருக்கணும், நார்மலாக இதில் அப்புறம் நான் ஏசியில் பயங்கர க்ரௌடாக இருக்க சர்வீஸில் ஃபஸ்ட்டு போடுவாங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஏசி, அதுக்கப்புறம் ஒரு இதில் வந்து சரி இதில் இருந்து அது இந்த 5 ரூபா 10 அப்படியே சில்லறையாக இருக்கும். எடுத்துகிட்டு அங்கேருந்து மறுபடியும் வடபழனி எப்படி இருக்கும், வடபழனி சாலிகிராமம் எங்கே போய் பார்க்க, சும்மா பஸ்ஸில் போயிட்டு இப்படி பார்த்துட்டு வந்துட்டு இப்படி இருக்கும்போது தான் எனக்கு ஆர் செல்வராஜ் சார் ஃபேமிலியிலேருந்து இங்கே லஞ்சுக்கு ஏதோ ஒரு வந்துக்காக வந்திருந்தாங்க ஹோட்டலுக்கு. அது பண்ணும்போது முடிச்சு அதுக்கப்புறம் அவங்க பிரதர் ஒருத்தருக்கு அவரை பிடிச்சி அதுக்கப்புறம் நான் வேலைக்கு சேர்ந்தேன். சரி ஆஃபீஸ் பாய் தான் இருக்குது. நாங்கள் இல்லைப்பா நீ படிச்சிருக்க, அதனால் ஆஃபீஸ் பாய் இருந்ததெல்லாம் வேணாம், அசிஸ்டண்ட் அந்த மாதிரி வேணும். இல்லை அசிஸ்டண்ட்லாம் எனக்கு வேணாம் சார், நான் ஆஃபீஸ் பாயாக சேர்ந்துக்கிறேன். ஆஃபீஸ் பாய்னா பாத்ரூம் கழுவணும், அது பண்ணணும், ஆஃபீஸ் க்ளீனாக வச்சுக்கணும், சாப்பாடு எல்லா வேலையும் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்குறேன் சார்னு சொல்லிட்டு அப்புறம் ஆஃபீஸ் பாயை வந்து அங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் சினிமான்றது அந்த புரிதல் வந்து, ஓ சினிமானா ஒரு ஃபோட்டோ கொடுத்து ட்ரை பண்ணுறது, அசிஸ்டன்ட் டைரக்டர்னா அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து சொல்லி வாய்ப்பு கேட்குறது, இந்த மாதிரி தான் அங்கேருந்து தெரிஞ்சு அப்படியே வந்தது தான். நம்ம ஊரில் நம்ம இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம் இல்லையா. இப்போ திடீர்னு சென்னை வந்து நம்ம எல்லா விதமான வேலை பண்ணணுங்கும் போது, இல்லை ஊர்லேயும் நம்ம பசங்க கூட இந்த மாதிரி வேலை பண்ணுறது அதெல்லாம் இருந்திருக்கா? சென்னை வந்து இப்போ அது கஷ்டமா இருந்திருக்கா? நம்ம எனக்கு சென்னையும் கஷ்டமா இல்லை, ஊரும் கஷ்டமா இல்லை, எதையுமே கஷ்டமாகவே கிடையாது. அது கஷ்டமாக தான் நம்ம அதை சந்தோஷமாக மாற்றிக்கிற மாதிரியான சூழல் தான் எனக்கு இருந்தது. கஷ்டம்னா ரொம்ப அப்படியே சாப்பாட்டுக்கு இல்லாமல் எழுது அப்படியே அந்த மாதிரி கஷ்டம்லாம் கிடையாது. அது இல்லாமே இல்லை, என்னைக்கே ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி இருந்திருக்கோம் இல்லையா, மற்றபடி பெரிய ஸ்ட்ரகிளாக நான் இது பண்ணல. இல்லை ஸோ ஆஃபீஸ் பாயா ஆஃபீஸ் பாய் அங்கே ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே எப்படி சார் அதுக்கப்புறம் எப்படி அந்த முதல் வாய்ப்பு எங்கேருந்து வந்துச்சு? அதுக்கப்புறம் அங்கே ஆஃபீஸ் பாயாக இருக்கும்போது ஃபோட்டோ கொடுத்துட்டு வந்திருந்தேன். இந்த இங்கே டி நகர் தான், நம்ம ஆர்ட் போக் ரோடில் இருக்குது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். அங்கே வந்து எஸ்பி ஜானநாதன் சார், எஸ்பி ஜானநாதன் சார் இது இந்த ஃபோட்டோஸ் நான் கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ் வெரைட்டியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணியிருக்கான் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஈன்னு ஒரு படம் ஜீவா சார் நயன்தாரா நடிச்சிருப்பாங்க, அதில் வந்து ஒரு ரோல் கொடுத்தாங்க. அது ஆனால் படத்தில் அது வைக்க முடியாத ஆயிடுச்சு. அது கொஞ்சம் வல்கரான இதாக இருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸாக. அது கேரக்டர் வந்து நம்ம ஒரு இதாக இருந்தது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிக்கலில் நடக்கிற இதை ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து இந்த கேரக்டர் கொஞ்சம் இதாக இருக்குனால அதை ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு எடிட்டிங்கில். அதுதான் எனக்கு வந்து தான் எனக்கு வந்து முத சினிமா வந்து எப்படி நிற்கலாம் தெரியாது. கேமரா எங்கே இருக்குது, எங்கிட்டு இது இந்த இதில் வர்றது, ஜிப்பு மற்ற டெக்னிக்கலாக எந்த சைடு கம்போஸ் பண்ணுறாங்க, இந்த இதெல்லாம் எதுவுமே தெரியாது. எங்கே பார்த்து நடிக்கணும், கேமரா எங்கிட்டு இருந்து வரணும் தெரியாது, ஆப்போசிட்டில் இருக்கவங்கள மட்டும் பார்த்து நடிக்கணும். அதில் தான் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டது. தான் ஃபஸ்ட்டு படம், ஆனால் ஸ்க்ரீனில் வரல, ஃபஸ்ட்டு படம் தான். ஆனால் அது எங்கேயாச்சும் ஒரு மேபி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் நம்ம போன உடனே நம்மளோட சீன் இல்லைங்கும் போது அந்த ஒரு இது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை எனக்கு எடிட்டிங்னு ஒன்று இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம நடிக்கிறது வந்து இதெல்லாம் போய் அதுக்கப்புறம் தான் ஸ்க்ரீனில் வரும், அந்த இதெல்லாம் எதுவுமே தெரில. ஆமாம், நான் வந்து எல்லாத்தையும் நடிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன். அது தீபாவளி ரிலீஸு, டிக்கெட்லாம் வேறு எடுத்துருப்பேன். அது வந்து இந்த மாதிரிலாம் ஆகுன்றான்னு தெரில. அதுக்கு மொதல் நாள் வந்து அவர் சொன்னார், தம்பி உன்னோடதெல்லாம் எடுத்துட்டாங்க, நான் ரிலீஸ்க்கு ஷோலாம் டிக்கெட் போட்டு போகிறதுக்கு மேலே சொல்கிறார், நீ எக்ஸ்பெக்டேஷனோட போயிடாத அப்படின்ற மாதிரி சொன்னார். அது ஃபுல்லாக எடுத்துட்டாங்கன்னா எனக்கு அது மாதிரி உள்ள தேட்டரில் போய் பார்க்குறேன், எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. இந்த என்னடா அது நம்ம ஒரு 15 நாளுக்கு மேலே நடிச்சுருந்துருப்பேன் அதில். இல்லைன்னா அப்போ தான் தெரிஞ்சுட்டேன், இனிமேல் வந்து எந்த படமே வந்து நம்ம போய் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் சொல்லணும். இல்லைன்னா நான் ஏன்னா டப்பிங் வரையும் பண்ணிட்டு இருக்கும் கடைசி நேரத்தில் சில ஃபுட்டேஜ் எடுத்துருவாங்க அப்படின்றது எனக்கு அப்போ தான். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்களா, பழையணும்னு சொல்லுவாங்க. அப்படிதான். இப்போ அதுக்கப்புறம் என்ன படம் வந்துச்சு? ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு லீட் ரோல் பண்ணுறோம் அந்த மாதிரி வரும்போது அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் டைமில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா? மேபி கூட்டத்தில் இப்போ விமல் சார் நம்ம எடுத்துக்கிட்டா கில்லி படத்தில் ஒரு பின்னாடி வருவார், அதே மாதிரி சூரி சார் எடுத்துக்கிட்டா அவர் அந்த மாதிரி தான் வருவார். அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த அங்கேருந்து ஒரு லீட் ரோலுக்கு வந்து நிற்கிற ஒரு இது. அப்போ அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஒவ்வொரு படமாக சொல்ல முடியுமா எப்படி இருந்துச்சுங்கிறது? அதான் அதுக்கப்புறம் ஈக்கு அப்புறம் வந்துட்டு நேபாளின்னு ஒரு படம், பரத்
விஹெச் எடுத்துறை சார் டைரக்ஷன். அவர்கிட்ட போய் இது மாதிரி எடுத்து நடித்து காமிச்சதுக்கப்புறம் அவர் ஒரு இந்த கொரியர் பாயாக ஒரு ரோல் வரும், அது கொடுத்தாரு. அந்த இதில் வந்து ஆமாம், அந்த வாய்ப்பு அப்படியே ட்ரை பண்ணி கிடச்சிது. அதுவரையும் வேலை பார்த்துக்கிட்டே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே வேலை பார்க்க மறுபடியும் தான் கேப் இருக்கும்போது ஷூட்டிங் இருந்தால் மட்டும் போயிடுறது, ஷூட்டிங் முடிஞ்சா வேலைக்கு போகும். நேபாளி பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் சுசீந்திரன் சாரோட வெண்ணிலா கபடிக்குள்ளே ஆரம்பித்தார். அதில் வந்து கேட்டு அதில் அப்புறம் அது ஒரு கதை இருக்குது. அவர்கிட்ட வெண்ணிலா கபடிக்குள்ளே நான் நடித்ததுக்கு காரணம் என்ன, தீபாவளி படத்தில் வந்து அவர் கோ-டைரக்டராக ஒர்க் பண்ணார், எழில் சார் படம். அதில் போயிட்டு நான் வந்து ட்ரை பண்ணும்போது சார் இது மாதிரி வாய்ப்பு கொடுங்க சார். தம்பி இதில் வந்து ஒரு 40 நாள் இருக்குது, மார்க்கெட் செட்டப் மாதிரி வச்சு எடுக்கிறாங்க. அதில் வந்து இந்த க்ரௌடு அதிகமாக இருக்கும், நீ வந்தீங்கன்னா செலவுக்கு உனக்கு யூஸ் ஆகும் 40 நாளைக்கு அப்படின்னா. இல்லை சார் எனக்கு சினிமாவில் மீட்ரு போடுறதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு மீட்டர்லாம் வேணாம் சார், மேட்ரு இருந்தால் கொடுங்க சார், நல்ல சீன் இருந்தால் கொடுங்க சார் அப்படின்னு. ஓகே அப்படின்ட்டு அவர் நான் படம் பண்ணும்போது வேணால் தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் ஞாபகம் வச்சுருந்து அவர் வெண்ணிலா கபடி ஆரம்பிச்சோன்னா வர சொல்லி எனக்கு அந்த ஒரு ரோல் கொடுத்துருந்தாரு. அந்த சப்ஜெக்டாக இறங்கி விளாடுவேன். கிஷோர் சாருக்கு இப்போ ராஜேஷ் இறங்கி விளாடணும், இறங்கி விளாடுவேன். இப்போ முதல் தடவை அந்த ஸ்க்ரீனில், இப்போ முதல்ல நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு படம் நடித்தோம், அது வரல, அதுக்கப்புறம் படம் நடிச்சு ஸ்க்ரீனில் உங்களை பார்த்தப்போ எப்படி இருந்துச்சு? அது மறக்க முடியாத சந்தோஷம்ல. ஏன்னா இப்போ நான் வந்துட்டு போகிறது வேற, ஒரு 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 சீனாக நிற்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரியானது வந்து வரும் ஒரு ஒரு கட்டத்தில் தண்ணி வரும்போது. வீட்டில் எல்லாம் என்ன சொன்னாங்க? வீட்டில் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அது வந்தோன்னே ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா ஹிட் படங்களில் இருக்கிறோம்ல, இப்போ நம்ம பண்ணியிருந்தா கூட வெண்ணிலா கபடிக்குள்ளே வந்திருந்தது வந்து அவங்களுக்கு வந்து பயங்கர சந்தோஷம். அதாவது ஒரு ஸ்க்ரீனில் பார்த்துட்டோம். எல்லா பேத்துக்கும் வரும்போது என்ன ஆசையாக இருக்குன்னா நம்ம முகத்தை ஸ்க்ரீனில் பார்த்துட்டா போதும் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் சரி இன்னும் நம்ம வேறு ரோல் ஒன்று பண்ணி அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறது, அப்புறம் அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜாக போகும். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லா பேத்துக்கும் என்ன வந்தோன்னே போயிட்டு அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தெரியாது இந்த சூழல் என்னங்கிறது. பட் வெண்ணிலா கபடிக்குள்ள மோஸ்ட்லி எல்லாருமே பிகினர்ஸாக தான் இருந்திருக்காங்க இல்லையா? அதுக்கப்புறம் அந்த நட்பு எப்படி தொடர்ந்து இருக்கு? சூரி சார் கூட களவாணிலையும் நடிச்சிருக்கீங்க. அந்த சீன்லாம் நான் அந்த டைலாக் சொல்லி காட்டணும்னு இருக்கு, நீங்க சொல்லுவீங்களா? சொல்லலாம். அறிவழகன், இனிமேல் உங்களை நான் அறிவழகன் தான் கூப்பிடுவேன். களவாணியில வந்த அந்த பர்டிகுலர் ரோல் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது கொடுத்துச்சு. அது வரைக்கும் பண்ண ரோல்ஸ் நம்ம ஃபேஸ் காட்டியிருக்கோம்னாலும் களவாணியில அந்த ஒரு ஃபன் ரோலுங்கிறது, இன்னொன்னு ஹீரோட ஃப்ரெண்ட் ரோலா த்ரூ அவுட்டா இருக்கிற ஒரு ரோல் இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம குட்டி குட்டி ரோல்ல வந்திருக்கோம், அதுக்கப்புறம் த்ரூ அவுட்டா ஒரு படத்துல வரதுங்கிறது. இப்போ இன்ன வரையும் கூட களவாணியோட இந்த இப்போ இடையில தளபதி, இளைய தளபதி அவர் வேறு மேடையில் பேசிட்டாரு, ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி. அது எனக்கு பயிர்னு ஆயிடுச்சு. கட் பண்ணி அதை போட்டுருவேன், அங்கிள் இனிமேல் ஸ்டாலின் அங்கிள் உங்களை அங்கிள் தான் கூப்பிடுவேன்னு சொல்லி. அது இந்த அறிவழகன் சொல்கிறதோட போட்டு எனக்கு இன்ஸ்டாவில் டேக் பண்ணி நிறைய அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. நான் போஸ்ட் போடல, பட் எனக்கு அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க இதை போகிற போட்டு. பட் அது எல்லாரும் மனசுலேயே அந்த ஒரு இப்போ இந்த டைலாகாக இருந்தாலும் நிற்கிறது இல்லை. நீங்கள் எமோஷனலாக நம்ம பண்ணுறது வந்து எவ்வளோ நேரம் மனசில் இருக்குன்னு தெரியாது. ஹியூமர் வந்து எப்பொழுதுமே இருக்கும். எனக்கு களவாணி அது பண்ணி முடிச்சதுக்கப்புறமே அதான் சொல்லுவோம், நம்ம சினிமாவில் ஒரு சில சொல்லுவாங்க நேரம் டைமிங் சொல்லுவாங்க. களவாணி முடிச்சு எனக்கு அப்படியே வரிசையாக ஃப்ரெண்டு கேரக்டராக ஃபோனாக வருது ஒவ்வொரு ஃப்ரெண்ட்லேருந்து. இது முடிஞ்சு இதாகுது, அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைக்காக லீடு பண்ணுற இது கிடச்சிருச்சு. இல்லை அப்படின்னா அது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ண லீட் பண்ணால் டக்குன்னு முடிஞ்சிடும் வந்துடும் கமிட் ஆனது. ஆனால் அங்கே இருக்கும்போது களவாணி அதுலேருந்து மற்ற கேரக்டர்ஸ் கம்பெனிலேருந்து வந்துகிட்டே இருக்குது. இல்லைனா ஒரு ஹியூமர்லேயே கூட போயிருந்துருக்கலாம், என்னன்னு ஜட்ஜ் பண்ண முடியல. கண்டிப்பா. ஆனா வித்தியாசமான ரோல் தான் பண்ணியிருக்கீங்களே. அப்போ முதல்ல ஒரு சின்ன ரோலா இருந்தாலும் அதுலயும் ஒரு பர்டிகுலர் ரோல்ல நீங்க ஸ்டிக் ஆகல. இப்படிதான் காமெடினா காமெடிங்கிறது ஸ்டிக் ஆகல. இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம எதை நடிச்சாலும் காமெடிங்கிறது நம்ம ஹிட் பண்ண வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதை மக்கள் ஏத்துக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? ஸோ உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறது பசங்க கூட எப்பவுமே அப்படிதான் இருப்பீங்களா? நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மளை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக பண்ண டைரக்டர்னா நமக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. இல்லைனா எழுதுகிற கதைகளையோ அவங்க வச்சிருக்கிறதுலே போய் நடிச்சுட்டு வரோம். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க, அதுக்குள்ளே ஒரு ரோல் இருந்தாங்க. இப்போ நம்ம ஒரு பிளாக் பஸ்டரா இல்லை ஒரு பெரிய களவாணி பண்ணால் கூட அதில் இருந்தது, அது ஒரு கேரக்டராக ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம அதோட ட்ராவல் ஒரு எழுதலாம், இல்லை நம்ம சொல்கிறத அவங்க வச்சுக்கலாம், அந்த சீன் இப்படி வச்சுக்கலாம். அதாவது ஒரு ஹியூமரான சீனை சொல்கிறேன், இந்த இப்படி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று நடந்த சேதுன்னு சேர்த்துக்கலாம். அதுக்கான சூழல் வந்து அமையணும். அதான் களவாணி வருது, ஹியூமராகவே எல்லாரும் வருது. அப்படியே எமோஷனலாக மேற்கு தொடர்ச்சி மலை கமிட்டானா பார்த்தீங்கன்னா ஃபுல் சீரியஸ். ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ நான் என்னென்று கண்டுபிடிக்க முடியல. மேற்கு தொடர்ச்சி மலை பண்ணியாச்சு. எனக்கு வந்து சரி கூப்பிட்றவங்கலாம் சோகமானது
கஷ்டமானது இந்த மாதிரி ரோலாக ஆரம்பிச்சு. சரி இதுலேருந்து வேறு ஏதாவது நம்ம கண்டிப்பாக அதை பண்ணி ஆகணும், இல்லைனா இதே மாதிரி கூப்பிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரைட்டர்னு படம். அதில் வந்து ஒரு ஹியூமரான மறுபடியும் ஒரு ஹியூமர் வாங்கி அதையும் எல்லா இடத்துலேருந்து எல்லா இதுலேயுமே நல்ல ரிவ்யூ நல்லா எழுதியிருந்தாங்க அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபஸ்ட்டு நமக்கு ஃபோக்கஸாக இருக்கோ அதை வச்சு தான் கூப்பிடுவோம். மறுபடியும் மேற்கு தொடர்ச்சி மலை சாயல்லே தான் வருது. சரி மறுபடியும் வேறு ஏதாவது ஒன்று வரும், வேறு ஒன்றா வரும். வேணான்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற சூழலும் இல்லை. நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்கன்னா சரி பண்ணுவோம், அது நம்ம கையில் கிடையாது. அது எங்கே யார் மூலியமாக எப்படி நம்ம சேஞ்ச் ஆகும்னு தெரில. இப்போ கலவாணிக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க தொடர்ச்சியாக சான்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அதாவது அதுக்கப்புறம் உங்களை தேடி சான்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் கேட்குற அந்த ஒரு கிளை அந்த கலவாணிக்கு அப்புறம் தான் நான் வேலையை விட்டே நின்றுட்டீங்க. அதுதான். அப்போ அந்த ஷிஃப்ட் எப்படி இருந்துச்சு? நீங்கள் போய் சான்ஸ் கேட்கறதுங்கிறது எவ்வளோ கதவு தட்ட வேண்டியது இருந்திருக்கும், எவ்வளோ பேர்கிட்ட கேட்க வேண்டியது இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிடுறாங்க, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த ரெண்டு சைடும் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை இப்போ கலவாணி ஹிட்டுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு கேரக்டருக்கு நிறையா வருது. இதுவுமே என்னென்னா நீங்கள் அதுக்குள்ளே வேறு 2-3 படங்கள் பண்ணி நம்ம வெளியில் தெரிஞ்சிட்டால் ஓகே. அந்த இல்லைனா இப்போ நீங்கள் ஒரு மந்த்தில் ஒரு மாதத்தில் 2 படம் வருதுன்னா அடுத்த மாதம் அப்படி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் பிரேக் விட்டிங்கன்னா அதவே ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்குன்னு அடுத்த படம் ஒரு ஆர்டிஸ்ட் வருவாங்க, இன்னொரு படத்தில் ஒருத்தவங்க வருவாங்க, இப்படி கண்டினியூ வந்துகிட்டே இருப்பாங்க. நம்மளை மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க. அதுதான் எனக்கு அந்த 5 வருஷம் கேப் ஆயிடுச்சு. இல்லைனா நான் அதுக்குள்ளே நிறையா படங்கள் பண்ணி இது நம்ம ஜட்ஜ் பண்ண முடியல. இப்போ இங்கே வந்து லீடு ஒன்று பண்ணுறோம், விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷனு, இளையராஜா சார் மியூசிக்கு, இவரும் நல்ல டைரக்டர் இருந்தார். சரி இதை விட்டுட்டு நம்ம ஃப்ரெண்டு கேட்டு இந்த மாதிரி போனால் சரி இதில் ஒர்க் பண்ணுவோம், இல்லை கான்ஃபிடண்ட்டாக ஒர்க் பண்ணுவோம், இதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று நடக்கும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தது. இப்போ அந்த ஆடிஷன் போகிற டைம்லாம் எப்படி இருந்துச்சு? ஆடிஷன் போய் சான்ஸ் கேட்குற டைமுங்கிறது எப்படி இருந்துச்சு? நடிச்சு காமிக்க சொல்லுவாங்க. இப்போ நான் என்னன்னா நான் வச்சிருந்த ஃபோட்டோஸ்லேயே வந்து அதை பார்த்துட்டாலும் நடிச்சு காமிக்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே அது ஒரு பேக்கேஜே எடுத்து வச்சு, அதாவது ஒரு கதை, நீ என்ன கதை வேணாலும் தமிழ் சினிமாவில் எழுதுங்க, இந்த கேரக்டர் இல்லாமல் இந்த கேரக்டர்லாம் இது இன்னொரு இதை தொடர்ந்து இந்த ஃபோட்டோவுக்கு ஒன்று இருக்கும், இன்னொரு ஃபோட்டோக்கு ஒரு வேரியேஷன் இருக்குது, இன்னொரு ஃபோட்டோக்கு ஒன்று, அதாவது நீ இந்த ஒரு ஆல்பம் மாதிரி வச்சுருந்தேன் எடுத்து. அது எப்படி சார் உங்களுக்கு அந்த ஐடியா தோணுச்சு? ஏன்னா தெரியாதுல்ல எப்படி ஃபோட்டோ எடுக்கணும், நம்ம எப்படி கொடுக்கணும், அவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எதுவும் தெரியாது இல்லையா? 20 வருஷம் முன்னாடி இல்லை நம்ம நார்மலாக நின்று கோட் ஷூட் போட்டு நம்மளை அழகாக காமிச்சு இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எல்லா பேரும் எடுக்கிறது நார்மலாக. வேறு ட்ரெஸ்ஸு போட்டு நம்மளை அழகாக காமிக்க எடுக்குது. நான் வந்து ஃபுல்லாக அசிங்கமாக தான் எடுத்து வச்சுருப்பேன். பிச்சைக்கார மாதிரி அந்த மாதிரி லுக்கில் நானே விக் வாங்கி நானே ரெடி பண்ணி நானே இது பண்ணி நானே காஸ்டியூம்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நானே பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தது ஃபோட்டோ ஷூட் மாதிரி. அது ஒரு ஆல்பம் மாதிரி போட்டு வச்சுருப்பேன். அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருப்போங்கம்மா. இல்லை சார் நீங்கள் பாருங்கம்மா. ஏங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருப்போங்க. இல்லைங்க ஒரு ஃபோட்டோ அதை எடுக்க முடியாது, நீங்கள் பாருங்கன்னா அப்புறம் ஒரு நிமிஷம் தொல்லை பண்ணியாவது பார்க்க வச்சுருது. பார்த்ததுக்கப்புறம் சரி இதை மொத்தமாக கொடுத்துட்டு போங்க, நீங்கள் நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க, டைரக்டர் காமிச்சிட்டு தரேன்ன்றவங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருந்தது தான். ஆரம்ப காலத்தில் நமக்கு வாய்ப்பு கிடைக்காம போகிற ஒரு இது சூழ்நிலையும் இருக்கும் இல்லையா? அந்த சிச்சுவேஷன்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஒரே ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கம்பெனியோ இல்லை சினிமாவோ ஏதோ வந்து ஒன்றே ஒரு ஃபாலோ பண்ணி கிடைக்கலும் போது நமக்கு ரொம்ப வழியாருவோம். நம்ம தான் ஒரு 30 டைரக்டர் பார்த்துருவோமே, ஒன்று இல்லைன்னா இன்னொன்று. எனக்கு அதான் சொன்னேன், அந்த எமோஷ்னலாகவே அப்படி ஃபீல் பண்ணி இதானதெல்லாம் கிடையாது. பட் ஏன்னா ஸ்பாட்டில் போய் நம்ம சரியாக பண்ணாத போது ரொம்ப இதாயிரும். அதனால போட்டு இதை மிஸ் பண்ணுற மேடான்றது மட்டும். மற்றபடி இங்கே நடக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அந்த 5 வருஷத்துக்கு நம்ம வருவோம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த படம் தான் இப்போ நீங்கள் களவாணி பண்ணி இருந்தாலும் இந்த படத்தில் அந்த ரோல் இருக்கு இல்லையா, லைக் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி, எல்லாரையும் இமோஷ்னலாக ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு ரோல். அதுக்கு ஒரு 5 வருஷம் அந்த ப்ராசஸ், அந்த கதை சொல்லுங்க சார். எனக்கு அந்த கதை வேணும். எங்கேருந்து ஆரம்பிச்சது? நிறைய மலை ஏறி இருக்கீங்க, அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருந்திருக்கு? இல்லை அதான் அப்போ வந்துட்டு நான் கோயம்புத்தூரில் வந்து சசிகுமார் சார் படம் பிரம்மன் ஒரு படம், அதில் சந்தானம் சார் நான் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணிட்டுருக்கேன். இங்கே வந்து முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் சார் அப்படின்றேன். அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்து எப்படின்னா சசிகுமார் சார் அப்போ பீக்கில் இருந்த டைம். ஆமாம், அது பிரம்மன். அது வந்து கோயம்புத்தூரில் எடுக்கிறாங்க. நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு ஹோட்டல், கோயம்புத்தூரில் நல்ல லக்ஸரியான ஹோட்டல். வண்டி தனியாக நமக்கு ஒரு வண்டி கொடுத்துருவாங்க, அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி செட்டப்பு. ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்காக தேனி மாவட்டம் கோடாயம்பட்டியில் ஒரு ஆஃபீஸ் எடுத்தாங்க. அங்கேருந்து கிளம்பி வரேன். அந்த பஸ்ஸு வந்து வால்வோ பஸ்ஸு, கேபிஎன் பீக்லேருந்து கேபிஎனில் வால்வோ பஸ்ஸு கரெக்டாக போகிற ரூட்டு தான் ஆஃபீஸு. இங்கேருந்து போடி போகிற ரூட்டு அந்த லைனில் தான் பைபாஸில் தான் ஆஃபீஸு.
ட்ராவல்ஸ்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி கோடாங்க ஓகே சாங்க நிப்பாட்டிடுறோம் அப்படின்னாங்க. அவங்களுக்குமே தெரிஞ்சிருந்தது கலவாணி நடிச்சிருந்ததுனாலன்னா அதனால் சரி ஷூ பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஷூ, நைக்கு, காஸ்டியூமு, ஹீரோவாக நடிக்கிறோம்ல பக்கா காஸ்டியூம்லாம் போட்டுதான் ரேபான் கிளாஸு, பேக்கு, அமெரிக்கன் டூரிஸ்ட்டு எல்லாம் பர்ச்சேஸ்லாம் சாதாரணலாம் கிடையாது. ஹீரோவாக போகிறோம் நடிக்க போகிறோம். அதெல்லாம் இருக்க பிராண்டில் 7,000 8,000 கம்மி இருக்கக்கூடாது. அது நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல 7,000 கூடாது அப்படின்னு வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் அப்படி இதில் சூப்பர் ஸ்டார் இறங்க வர பாருங்க இந்த படையப்பாங்க. அது மாதிரி வந்து வண்டியை நிப்பாட்ட வச்சுட்டு இறங்கி பேக்கோட வரேன் ஹாய்ன்ட்டு. அவங்க சரி நினச்சிட்டு அவங்க மனசுக்கு கொடுக்க நமக்கு தெரியல. வந்து இறங்கினோன்னே அந்த இது திறந்து வடிவேல் காமெடியாக தான் எதுவும் காமெடி திறந்து பார்த்தா பின்னால் ஃபுல்லாக எம்டியாக இருக்கும்ல. ஆமாம். ஆஃபீஸ் வந்தாச்சு. வந்தோன்னே டைரக்டர் ஒரு லுங்கியை கட்டிட்டு ஒரு பழைய மேற்கு துவச்சி முடியல நான் என்ன கெட்ட போதும் அதே மாதிரி கெட்ட ஒரு சட்டையை போட்டு அந்த ஒரு பீடி குடிச்சிட்டு உட்காந்துருந்தாரு. ஆனால் சார் வந்தோன்னே கொஞ்சம் பகிர்ந்துச்சுன்னா சரி ஓகேன்னா அப்புறம் உள்ள ஆஃபீஸ் திறந்து பார்த்தா வெறும் ஆஃபீஸ் இருக்குது, எதுக்குமே இல்லை வெறும் ஆஃபீஸ் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன பாத்திரமா என்ன ஒன்று சுடுதண்ணி வைக்கிறக்க என்னன்னு தெரியல. வந்தோன்னே அப்படி ஆஃபீஸ் திறந்து பார்த்து எதுவுமே கிடையாது, ஆஃபீஸ் மட்டும் இருக்குது. ஆமாம். வந்தோன்னே பேக்கை வச்சுட்டு வாங்க பேக்கை வாங்கி பார்த்து என்ன சொன்னாரு? அதெல்லாம் அவருக்கு அதெல்லாம் பெருசாக அதெல்லாம் நீ பார்த்துக்கலாம் உன்னை எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் டீ சாப்பிட போகலான்னு அப்புறம் டீ சாப்பிட போகும்போது டீ சாப்பிட்டு அப்படியே வந்தோம். வந்துட்டு என்ன வெறும் ஆஃபீஸ் தான் வந்து சரி ஒரு வந்துட்டு அப்புறமேட்டு கேமராமேன் ஒரு வருஷம் ஒரு டெஸ்ட் ஷூட் மட்டும் எடுத்துருவோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் கேமராமேனும் அப்படி தான் வராங்க. அதுக்கப்புறம் வச்சுட்டு 2 வீலர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை அதுக்கு சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு அந்த டெஸ்ட் ஷூட் எடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைக்குனால அது போய் மலையில் போய் எடுத்துகிட்டு வந்தோம். பார்த்துட்டு வேறு ஒர்க் இருக்கானா இதுக்கு சார் வந்தேன். சரி போயிட்டு ஒரு 1 வீக் கழிச்சு வந்துடுறீங்களா இல்லை இருக்குதானே எப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை சார் ஒரு 3-4 நாள் கழிச்சு வந்தேன் அப்படின்ட்டு 6 மணிக்கு கிளம்பி போயிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் வந்தேன். அதுக்கப்புறம் தான் அதான் எதுவுமே இல்லாமல் ஆரம்பிச்சது, ஒரு நம்பிக்கை மட்டுமே வச்சு தான். விஜய் சேதுபதி அவர் அப்போ நடிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் ஃபண்டு கொடுத்து தான் அந்த படம் ஆரம்பிக்கணுன்றதுனால அவருக்குமே கொஞ்சம் வளர்ந்து வர நேரத்தில் அந்த ஃபண்டு கரெக்டாக வந்ததில்லை, அதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். அதான் அங்கே எதுவுமே இல்லாமல் இருந்து ஆரம்பிச்சு தான். இங்கேருந்து பக்கத்தில் தான் ஃபங்க்ஷன் பத்திரிக்கை வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்டு வர்றது. அதுக்கப்புறம் அந்த மலைக்கு அப்படியே சுற்றுறது தான் ஒரு நாடோடி மாதிரி தான் கிட்டத்தட்ட அங்கே சுற்றிக்கிட்டு இருந்தோம். அது ஃபஸ்ட்டு இதாக இருந்தது. என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, ஓடிடலாமா, தாங்க முடியாது, எவ்வளோ நாள் இருக்குது எதுவுமே இல்லாமல். நீங்கள் பாய் தான் அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வரோம், பாய் அப்புறம் தலைகாணி அப்புறம் பெட்ஷீட்டு அதான் அப்படியே போய் அப்புறமேல் ஃபஸ்ட்டு மலை ஏறி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு வந்து காமிச்சார். இந்த மலை தான் ஏற போகிறீங்க இறங்கி பார்த்துட்டு சரின்னு போனோம். மலை ஏறி அப்படியே போனால் போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இல்லை அதான் ஃபஸ்ட்டு நம்மளால் இது ஏற முடியல. சரி உட்காந்து போவோம். ஃபஸ்ட்டு இவங்க வந்து மலை அடிவாரத்தில் நிப்பாட்டினோன்னா இந்த மலை தான் நீ ஏறி இறங்குற அப்படின்னாரு. அப்படி நேராக அப்படி பார்த்தேன். சரி அவங்க சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக வேற போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஏறிட்டு நீங்கள் வந்துடுங்க ஆஃபீஸுக்கு, பஸ் ஏறிங்க வந்துடுங்க. நான் அப்படி மலை அப்படியே ஏறிட்டே இருந்தேன். கொஞ்சம் தூரம் போனால் அவங்க போனாங்களான்னு பார்த்தேன், அவங்களாம் போயிட்டாங்க. சரி இறங்கி கொஞ்சம் உட்காந்துட்டு அப்படி போயிடுவோம் அப்படின்னு தான் நினச்சிது, எல்லாம் போயிட்டாங்களேன்னு. அப்புறம் சரி ஒரு வேலையை வந்து விட்டாங்க, இதுவரையும் ஜாலியாக இருந்துட்டோம், சரி இதுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அப்படியே ஏறி இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்தீங்கன்னா தெரியும், சாத்தாமேடுன்னு ஒரு இடம். அந்த இடம் அந்த வரையும் பயங்கரம். அதில் வந்து பார்த்தா மலையில் டோட்டலாக யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருந்தது அந்த இடத்துல உட்காந்துட்டு. சரி இதுக்கப்புறம் அந்த மலை ஏறி இறங்கிட்டு கீழே வர வரை நம்ம உயிரோடு இருப்போமா என்ன டவுட்டு தான். காட்டில் ஒரு சத்தம் வரும்ல, ஏதாவது ஒரு சத்தம் வரும் நமக்குள்ள ஆள் மனசில், ஓ இதாக இருக்குமோ அதாக இருக்குமோ. சரி நம்ம இருந்தாலும் வீட்டில் ஒரு வார்த்தை ஒய்ஃப்கிட்ட சொல்லிடுவோம், இந்த மாதிரி கடைசியாக அவரோட ஒய்ஃப்கிட்ட பேசிட்டு வச்சுருவோம். அதுக்கப்புறம் இன்னும் நான் அந்த உயிர் பயத்தில் வீட்டுக்கு ஃபோன் எடுத்து ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறேன். எப்பா இது மாதிரி இந்த மலையில் நடுவில் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே தண்ணி வந்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், வை அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு வச்சிருச்சு. ஓகே இப்போ இவளுக்கு நம்ம உயிரோடு இருக்கிறது இதுதான் போல், இப்போ சோதனை தான் அது. சரி ஏறிடுவோண்டான்னு அந்த கோவத்தில் நீ ஃபோனை வைக்கிற பாருன்ட்டு அப்படியே அவள் ஏறி மேலே டாப்புக்கு போய்ட்டு டவர் இல்லை. அதுக்கப்புறம் போய் அங்கே ஒரு டீ கடை இருக்கும் போல், அங்கேருந்து நடந்து போய் அப்படியே அந்த மெயின் ரோடு போனால் காஃபி கடையில் அங்கே போய் காஃபி குடிச்சிட்டு அப்புறமேட்டு சீக்கிரம் போயிருங்க, ஒரு 3-4 மணிக்கு மேலே யானை வர டைம் அப்படின்னா. அப்படியே மறுபடியும் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் டீ கடையில் ஆக்சுவலாக நமக்கு ஆள் வச்சுருந்துருக்காங்க வரானா இல்லையான்னு, ஃபுல்லாக மலை ஏறுறானா. ஆமாம் அவர் தெரிஞ்சால் தான் போல், நல்ல வேலைக்கு நம்ம போயிட்டோம், இறங்கி இருந்தேன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் போய் மறுபடியும் கீழே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃபஸ்ட்டு.
அதுக்கப்புறம் ரெகுலராக போக போக அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. மலை ஏறலைன்னா அன்றைக்கி உங்களுக்கு இப்போ நீங்கள் ரெகுலராக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோ, ரெகுலராக ஒரு யோகாவோ, எக்ஸசைஸோ, ரெகுலராக டீ சாப்பிட்றதோ, ஏதோ ஒன்று நீங்கள் பழகிட்டு அது இல்லாமல் நம்மளால இருக்க முடியாதுன்ற மாதிரி இது மலை கண்டினியூவாக ஏறிட்டு பழகிருச்சு உடம்பு. அப்படி அதாவது இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியான அது லெனின் சார் சொன்ன விஷயமா அது நீங்க இப்படி ஏறி கொஞ்ச நாள் இப்படி இல்லை ஏன்னா நம்ம இப்போ நீங்கள் அதான் சொல்கிறேன், நான் ஒரு ஃபோட்டோ கூட வச்சுருந்தேன் உங்களுக்கு அனுப்பலாம். அது எப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக போய் அங்கே இறங்கும் போது நம்ம ஃபேஷாக ஒன்று இருக்கிறது, நீங்கள் அந்த மலையில் இருக்க காற்று, அங்கே இருக்கிற தண்ணி, அங்கே குளிக்கிறது, நீங்கள் அந்த மலையில் ட்ராவல் பண்ணுவோம், உங்கள் ஸ்கின் டோனில் இருந்து எல்லாமே உங்களுக்கு அப்படியே மாற ஆரம்பிச்சிடும். உங்களோட இந்த நீர் சத்துலாம் குறைஞ்சி ஃபேஸ் ஒரு மாதிரி வேற ஒரு இதில் ஒரு கலராகவே நீங்கள் மேக்கப் போட்டெலாம் வராது. அது அந்த முடி செம்போட்டையாக ஒரு மாதிரி மாறும். அது அங்கே போய் போய் வர 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 அப்படி ஆளோட தொடரும் அந்த கேரக்டர் அப்போ தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இல்லைங்க நார்மலாக இங்கேருந்து இறங்கி அந்த மலை தானே போய் ஏறி இறங்கி நடிச்சிட்டு வந்துட்டோம்னா நம்ம அந்த யதார்த்தமான முகம் அங்கே இதாகாது. நீங்கள் என்ன தான் மேக்கப் போட்டு என்ன தான் பண்ணாலும் அங்கே இருந்து வரும்போது அது ஸ்க்ரீனில் வேறு மாதிரி இருந்தது. நேச்சுராலிட்டிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் லெனின் சார் சொன்னது என்னன்னா, அந்த படத்துக்கு அந்த ஹீரோன்னு வேண்டாம், அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு இயல்பா இருக்கிற ஒரு அந்த ஹீரோ மெட்டீரியல்ங்கிற ஒரு பாடியே இருக்கக்கூடாது. அந்த நேச்சுரலா ஊர்ல எல்லாருமே எப்படி இருப்பாங்களோ, இல்லைன்னா மலையில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் வேணுங்கிறது. நம்மளையே அதுக்கு தயார்படுத்திக்கிறோம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒன்று அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி, இன்னொன்று அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி. அது ஸ்க்ரீனில் வரும்போது அது ப்ராப்பராக வரணுங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? இல்லை நான் தனியாக தயார்படுத்துறதில்ல, அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவேன். அது இது போயிட்டு வாங்க இங்கே பாரு. அதுக்கப்புறம் அந்த மூடை தூக்குறது படத்தில் அதிகம் மூடை தூக்குறம்போது நம்ம எக்ஸ்ட்ரா இந்த பஞ்சை வச்சோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டேன்றது ஃபஸ்ட்லேயே ஸ்ட்ராங்காக தூக்கி தான் ஆகணும். ஆமாம், ஏன்னா அங்கே இருக்கவங்க தூக்குறாங்க, நம்ம இதுக்காக நம்ம போய் தங்கிட்டு அதை தூக்கலைன்னா தான். ஆனால் அது ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் தூக்கிட்டு அங்கனக்குள்ளே வைக்கிறது வேறு, நீங்கள் தூக்கிட்டு ஒரு மலையிலேருந்து நடந்து வர்றது இருக்குல்ல, அது ரொம்ப. ஏன்னா இப்போ நீங்கள் நார்மலான ஒரு ரோடு அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து பக்கத்தில் பாம்குர ஹோட்டல் வரையும் கூட நீங்கள் தூக்கிட்டு போகிறதுனா தூக்கிட்டு இப்படியே போயிடலாம். மலை ஹில் ஸ்டேஷனில் போகும்போது காலு கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் இதாகும், வாழ்க்கையே வெறுத்திருக்கிற மாதிரி இருக்கும்ல. இல்லை இல்லை அதனால நம்மளோட கதாபாத்திரம் அது நல்லா இருக்குன்றதுக்காக நீங்கள். பட் எங்கேயாச்சும் அது இவ்வளோ இந்த அளவுக்கு அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்குங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்லை நல்ல அதாவது பேர் வரும்ன்றது தெரியும், பட் பெஸ்ட்டு ஆக்டர் அதெல்லாம் தருவாங்கன்றதெல்லாம் தெரியல. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கான ஒரு ரிசல்ட் இந்த பக்கம் அவ்வளோ பெருசாக கிடைக்கும் போது கண்டிப்பாக சந்தோஷமா தான். ஆமாம், அது எனக்கு ரொம்ப, அதாவது கிரிட்டிக் சாய்ஸ்ன்னு சொல்லி மேற்கு தொடர்ச்சி மலைக்காக கொடுத்தாங்க. ஆனந்த விகடன்லேயுமே நிறையா, ஆனந்த விகடனில் வந்து ஆக்சுவலாக செலக்ட் பண்ண வேண்டியது நிறையா அப்ராடில் நிறையா கண்ட்ரீஸில் இருந்தெல்லாம் மெயில் போஸ்ட் இந்த மாதிரிலாம் நிறையா வந்திருக்கும் போல். விகடனத்துக்கு வந்து இவருக்கு கொடுங்க அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்காக அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் 2 ஆப்ஷன்ஸ் பண்ணி தான் கடைசியாக வந்து நான் ஆல்ரெடி சின்ன சின்னதாக பண்ணிட்டனால எனக்கு கொடுக்க முடியாது, அறிமுக நாயகன் அப்படின்னு கொடுக்க முடியாதுன்றனால அவங்களுக்கு ஏதோ ஃப்ரெஷ்ஷாக வரணும் போல், எதுலேயுமே பண்ணாமல் நடித்து வர்றது தான் தருவோன்ற மாதிரி சொன்னாங்க. அது ஆனால் அந்த சந்தோஷம் கண்டிப்பா. ஏன்னா அந்த 5 வருஷம் அதுக்காக உழைச்சிருக்கீங்க இல்லையா? அது ஏன் 5 வருஷம் ஆகிறதுக்கான காரணம் என்ன? அது இல்லை போய் தான் ஆகணும்னு கிடையாது, நீங்கள் போய் 5 வருஷம் அப்படிலாம் கிடையாது. ஃபண்டு விஜய் சேதுபதி தான் ப்ரொடியூசரு. அவர் வந்து அவர்கிட்ட வந்து அவருக்கு வந்து அவர் சூழல் வந்து கரெக்டாக அது அவர் தள்ளி போகுது. சரி இப்போ இந்த தடவை பண்ணிடலாம் போது அவருக்கு அங்கே வர வேண்டிய இடத்துல வரலையா என்னன்னு தெரில. சரி ஒரு 6 மாதம் ஆகுது, சரி போயிட்டே இருப்போம். அப்புறம் இன்னொரு கமிட் பண்ண, சரி இன்னொரு வேளை நான் எனக்கு என்னென்னா இப்போ இது நடக்குமா நடக்காதான்றது கடத்துக்கு மேலே இதாகிடுச்சு. இப்போ நீங்கள் நடக்கும்னு தெரிஞ்சிருக்கிறது வேறு, நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு பண்ணும்போது அது நமக்கு மன ரீதியாக ரொம்ப இதாகும். அது அப்படி போய் லேட்டாகி வந்து தான் கடைசியாக ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த 5 வருஷமே அங்கே தான் இருந்தீங்களா? இல்லை அடிக்கடி ஊருக்கு வந்துட்டு போவீங்களா இல்லை கம்ப்ளீட்டாக அங்கே தான்? அங்கெல்லாம் இல்லை, ஒரு 2 நாள் 3 நாள் வந்துட்டு பார்த்துட்டு வந்துடுறது. ஓகே, அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஆமாம், அவ்வளோ வரவேற்பு. இப்போ எனக்கு வைஃப் பற்றி தான் கேட்கணுன்னு இருக்கு. பெருசாக சீரியஸாக ஒரு விஷயம் சொல்ல போகும்போது கட் பண்ணிட்டு போனாங்க இல்லையா? முதல் தடவை ஹீரோவாக பண்ண போகிறேன், இல்லை இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு, முக்கியமான ஒரு ரோல்னு சொல்லும்போது அவங்க ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அதுக்கப்புறம் இப்படி ஒரு நிறைய விருதுகள் நிறைய அப்ரிசியேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் போது அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? இல்லை அதான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து நம்ம லீடு வரும்போது இந்த மாதிரி கதையில் பண்ணணும்லாம் தெரியாது. அவங்களும் என்ன மாதிரி ஒரு கற்பனை வச்சுருப்பாங்கல்ல இந்த மாதிரி காவான்னு. பட் மலை ஏறி இறங்குற இந்த மாதிரி தான் சரி ஓகே சின்ன சின்ன ரோலாக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கிடச்சது.
கான்ஃபிடண்ட்டாக பண்ணுப்பா அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. படம் பார்த்துட்டுமே அவங்களுக்கு வந்து ஊரில் எல்லா பேரையும் கூப்பிட்டு போய் பார்த்தேன். பட் அவங்களுக்கு வந்து பெரிய அளவுலாம் இதாகலை. நம்ம நினைப்போம்ல சார் இந்த படம் பார்த்துட்டு இதாவாங்க அப்படின்ற அவங்களுக்கு அந்த இதெல்லாம் ஒரு தெரில. ஏன்னா அவங்க ஆல்ரெடி சினிமான்னா அவங்க பார்த்தது ஃபைட்டு, ஒரு லவ் பண்ணுற மாதிரியான ஒரு மாண்டேஜ், இது டூயட் சாங்ஸு, இந்த மாதிரி பண்ணது அவங்களும் இது பார்த்தனால அவங்களுக்குமே அது என்ன படம் நடிச்சிருன்னு சொன்னால் இங்கிட்டு அங்கிட்டு போகிறாங்க, இங்கிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி இதானாங்க. எனக்கு தான் கஷ்டமாக இருந்தது, இவங்களை ஏன்டா கூப்பிட்டு வந்தோன்னு. அதுக்கப்புறம் என்ன சரி எனக்கு இதாகலை, ஏன் இவங்களுக்கு புரியலையா இல்லை இந்த படம் இதாகலை, அவங்க நம்ம நினச்ச மாதிரி இல்லை. அவங்க ஒரு க்ரௌடாக ஒரு கைதட்டல், விசிலு, சத்தம் இந்த மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு விஜய் சார் படமோ அஜித் சார் படமோ கூப்பிட்டு போனோம்னா இந்த படத்தை நடிச்சிருக்காண்டான்னு சொல்கிறது அவங்களுக்கு அப்படி பலர்னால இதை அவங்களால ஃபீல் பண்ணலை. இது விடக்கூடாது, இவங்கள நல்லா இருக்குன்னு சொல்ல வைக்க விடக்கூடாதுன்ட்டு போடுறா டிக்கெட்டுன்னு சொல்லி ஃபோரம் மாலுக்கு திண்டுக்கல்லேருந்து எல்லாத்தையும் ஏற்றா வண்டியிலன்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டு நேரம் இங்கே ஃபோரம் மால், இங்கே செம்ம ரிசல்ட்டு. அதான் சொல்கிறேன், இவங்க அங்கே ஊரில் இருந்து பார்க்குற எளிமையாக அவங்களோட இதே லைஃபே பார்க்குறனால அவங்களுக்கு கனெக்ட் ஆகுது. இங்கே வா, எல்லா விஐபி முக்கியமான ஆளுகள் ஃபுல்லாக இங்கே தான் பார்க்குறாங்க. இறக்கி உள்ள இடத்து உட்கார வச்சு இப்போ தான் போனேன், நல்ல படத்தை. அதுக்கப்புறம் தான் இதானாங்க எல்லாருக்குமே, சரி இந்த படத்தை நம்ம சரியில்லைன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு. பார்க்குற இடம் சூழல் அவங்க அட்மாஸ்பியருங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ அந்த படம் நடிச்சு முடிச்சு ஒரு முக்கியமான ஒரு அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைச்சதுன்னா யாரா இருக்கும்? யாராச்சும் கூப்பிட்டு வாழ்த்துனதா இருக்கலாம், இல்லைன்னா சின்னதா சொன்ன ஒரு விஷயமா இருக்கலாம். மம்முக்கா சொன்னாருன்னு சொன்னாங்க ஷூட்டில் இருக்கும்போது, பேரன்பு படத்தில் இருக்கும்போது அவர் காமிச்சிருக்காங்க. பார்த்துட்டு இந்த பையன் நல்லா ஃபியூச்சரில் நல்லா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சொன்னாங்க. சொல்லி இப்போ டைரக்டர் கேமராமேன் சொன்னாங்க, ரொம்ப பண்ணார் அப்படின்னாங்க. பியூட்டிஃபுல், நைஸ்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டா ஆர்ட் பேஸ் பண்ணி தான் நமக்கு கேரக்டர்ஸ் வரும், அந்த ஒரு பயம் இருந்துச்சா?